My friends, நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட மிச்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா டங்கி. இது ஓடிடி தளத்தில் ரெண்டுக்கு கிடைக்குது. தேட்டர்லேயும் நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட விமர்சனம் பார்த்திங்கன்னா, பஞ்சாபில் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க 5 பேர் எப்படி லண்டன் போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அவங்க எப்படி சக்சீட் ஆனாங்க, அந்த லண்டன் போனவங்க எப்படி அதாவது விசா கிடைக்காம எப்படி திட்டத்தனமாக போனாங்க, அண்ட் அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சா, 25 வருஷம் ஆகிடுது. அப்படி இருந்தால் கூட அதில் இருந்தவங்க மறுபடியும் ரிட்டர்ன் வராங்களா வரலையா, இல்லை சொந்த நாடு மாதிரி வருமா இந்த அவங்களோட வாழ்க்கை, சொந்த நாட்டில் வாழுற வாழ்க்கை மாதிரி அவங்களுக்கு வருமா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா ராஜ்குமார் யாழினி. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா டாப்ஸி பன்னு, ரயான் கிருட்னி, பிரியா சிந்தர், கேட்டன் தேசாய், தேவன் போஜனி, முகமது ஆஷிக் ஹுசைன், கரம் சிங் போசாய், கிரண் பால் சிங் டோடி, சுரேந்தர் பால் சிங், ஹர்பல் சிங் பண்டி, அமர்தீப் ஜா, சத்பால் சிங் பங்கா, அஜித் சிங் பங்கா, ஹர்பல் சிங் பௌத், விக்ரம் கோஷல், விக்ரம் குச்சார், போமன் இரானி, ராகுல் கண்ணா, அண்ட் த மெயின் ஷோ ஆஃப் த ஹீரோ இஸ் ஷாருக் கான். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹர்தயால் சிங் திலோனா நடிக்கிறாரு. இந்த படத்தில் எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா மன்னுன்றவங்க டாப்ஸி அவங்க லண்டனில் இருந்து இந்தியா வரத்துக்கு விசா ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்காது. அதனால் துபாய் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. துபாய்க்கு 3 ஃப்ரெண்டும் சேர்ந்து போவாங்க. அப்போ ஹர்தயால் சிங்கை பஞ்சாப்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, அது ஷாருக் கான். ஆக்சுவலாக எடுத்தோன்னே ஷாருக் கான் இன்ட்ரடக்ஷன் ரன்னிங் ரேஸில் ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் நினைப்போம் நம்ம ரன்னிங் ரேஸில் அவர் தான் வின் ஆவார்னு. ஆனால் எல்லாமே வழக்கத்துக்கு மாற்று இதுவாக அவர் அந்த கடைசி வின் ஆகிற ஸ்டேஜில் போய் நின்றுட்டு இந்த ஃபோனை அட்டம் பண்ணிட்டு எல்லாம் துபாயில் போய் சந்திச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் படத்தோட கதை. இன்னொரு முக்கியமான இந்த படத்தில் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் கோஷல், யூஜி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் நடித்தவரை பற்றி சொல்லலாம். அவங்க ஒரு இங்கிலீஷ் ட்ரைனிங்கு போவாங்க. அந்த சீன்லாம் வந்து காமெடி பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய காமெடி சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா கலகலப்பாக காமெடியாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரே அந்த சப்ஜெக்ட் போகிறதால கொஞ்சம் போர் அடிக்குது. லிப்பு டப்பு சாங், அந்த சாங் நல்லா இருக்குது. ஸோ ஷாருக் கானோட டாமினேஷன், ஃபுல் ஆக்டிங் வந்து இந்த படத்தில் பத்தான் ஜவான் மாதிரிலாம் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்டிங், காமெடி அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாம் நிறைய டாப்ஸியோட காமெடி, அவங்களோட காமெடி, எல்லாம் கூட இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அந்த காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ராஜ்குமார் இரானினாலே 3 Idiotsலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சூசைட் சீன் வரும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு சீன் இருக்குது, ரொம்ப டச்சிங், அது ரொம்ப கஷ்டமான சீன். அந்த சீன் நல்லா இருந்துச்சு. டங்கி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பீக்கே தோ கியா ஹை, பீக்கேனா அப்படின்னா நீ குடிச்சிருக்கியான்னு ஹிந்தியில் கேட்குறது, அதுதான் பீக்கேன்னு வச்சுட்டாங்க. இது வந்து டங்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வந்து இந்த இது மாதிரி வெளியூர் போய் வாழ்றவங்களை வந்து கழுதைன்னு சொல்லுவாங்க. அந்த டாங்கின்ற வார்த்தை தான் டங்கின்னு இவங்க படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. படம் கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். ஷாருக் கானோட ஒரு யூனிக் மூவின்னு சொல்லலாம். பிந்தைய படங்கள் பதான் ஜவான் மாதிரிலாம் வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டு இல்லாமல் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படத்தை ராஜ்குமார் யாழினி சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து மஸ்ட் வாட்சபிள். நன்றி.